ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இந்த வீடியோல எப்படி ஆப்பிள் கேக் வீட்லயே செய்யலாம் அப்படின்னு தான் நான் சொல்லப் போறேன். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்க திங்ஸ் தான். பார்த்தீங்கன்னா 2 ஆப்பிளு, நாட்டு சர்க்கரை 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கு போடுறது தான். அது கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். ஏலக்காய் பொடி 2 கப் அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் சின்ன சின்ன பல்லா போட்டு வச்சிருக்கிறேன். முந்திரி பருப்பும் அதே மாரி உடைச்சு வச்சிருக்கிறேன். இத நம்ம நெய்யில போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியா. இது எல்லாமே நம்ம வீட்ல இருக்க பொருள் தான். எதுவும் நம்ம இதுக்குன்னு தனியா வெளியில வாங்கி செய்யணுங்கிறது அவசியம் இல்ல. நெய்யி கொஞ்சமா சேர்த்துட்டு இதுல முந்திரி பருப்பும், தேங்காவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்போ. வீட்ல உட்கார்ந்திருக்க குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இப்ப டிஃபரெண்ட்டா டெய்லி ஒண்ணு செஞ்சு குடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாரி டிஃபரெண்ட்டா செஞ்சு குடுத்தீங்கன்னா, டக்குன்னு சாப்ட்டுருவாங்க அவங்க. நாட்டு சர்க்கரை பார்த்தீங்கன்னா, நான் இதுல 1 கப் அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியா வேணும், இனிப்பு ஜாஸ்தியா வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இன்னொரு கப் கூட எடுத்துக்கலாம். இந்த ஆப்பிள் கேக்ல பார்த்தீங்கன்னா, கம்மியான சுகர் இருந்துச்சுன்னா நல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு. நடுவுல நட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது நல்லாருக்கும் டேஸ்ட்டா தேங்காவும், நட்ஸும். இப்போ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா 2 எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அத நல்லா தோல சீவிட்டு, சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ப. பாருங்க, தோலெல்லாம் எடுத்தாச்சு. பீல் பண்ணிட்டு, இப்போ சின்ன சின்ன பீஸா போட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். 2 ஆப்பிள், 2 கப்பு கோதுமை மாவு. இதுதான் அதுக்கு சரியான ரேஷியோ. 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை. இனிப்பு கூடுதலா வேணும் அப்படின்னா, இன்னொரு 1/2 கப்பு கூட எடுத்துக்கலாம் நீங்க. பாருங்க, அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரைய எண்ணெய் சட்டியில விட்டு பாகு மாரி காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு. 1 கப் நாட்டு சர்க்கரை, 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நாட்டு சர்க்கரை இருந்தா சேர்க்கலாம். இல்ல வெல்லம் தான் இருக்கு அப்டின்னா, வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். வாசனைக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. பாருங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்சு வச்ச ஆப்பிள் ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கிறோம். இப்போ இதுல நம்ம கோதுமை மாவ சேர்த்து நல்லா ஸ்பூன்லயோ இல்ல கையிலயோ கூட நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்பூன்ல வச்சு மிக்ஸ் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா இந்த ஆப்பிள் நம்ம அரைச்சதுக்கும், அந்த 2 கப் மாவுக்கும் கரெக்ட்டா இருக்கும். தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியமே இல்ல. சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துரும் அது. பாருங்க, இந்த அளவுக்கு வந்துருச்சு. பொடிச்சு வச்ச ஏலக்காவ இதுல சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. பாருங்க, சப்பாத்தி மாவு பதம் இது. இங்க தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. எக்ஸ்ட்ராவா தண்ணிலாம் சேர்க்கவே வேண்டாம் இதுல. இப்போ காய்ச்சி வச்சிருக்கிற பாக இதுல சேர்த்துக்கலாம். இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த சூட்லயே நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, இந்த பதத்துல இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த கேக்குக்கு நல்லா வரும். இப்போ நம்ம அந்த பேக்கிங் சோடாவ போட்டுருவோம் இதுல. நார்மலா நம்ம ஆப்பத்துக்கு வீட்ல வச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த சோடாப்போ அத சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ குக்கர்ல எம்ப்டி குக்கர். இதுல நான் என்ன பண்றேன்னா, சால்ட் இருக்குது இல்லைங்களா? உப்ப மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். சிம்ல தான் அடுப்ப வச்சுக்கணும். இப்ப இதுல ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு வச்சுக்கலாம் நம்ம.
இந்த ஸ்டாண்ட் தான் வைக்கணும்ட்டு இல்ல. எது இருக்கோ அத நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த கன்சிஸ்டன்சி எடுத்து ஒரு நெய்யோ, இல்ல வெண்ணெயோ தடவுன ஒரு பாத்திரத்துல அத எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடியில என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? தேங்காவும், முந்திரி பருப்பும் அத வந்து இதுல தூவி விட்டுறலாம் நம்ம. கேக்கோட அடிப்பாகமும் சரி, மேல் பாகமும் சரி, மேல வந்து இந்த முந்திரி பருப்பும், தேங்காவும் இருந்துச்சுன்னா, சாப்பிடும்போது நல்ல சுவைய குடுக்கும். தேங்கா வேண்டான்னு நெனச்சீங்க அப்டின்னா, தேங்காவ நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்கா இருந்துச்சுன்னா நல்லாருக்கும் சாப்பிடும்போது. இப்போ அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ மேல மிச்சம் இருக்கிற முந்திரி பருப்பையும், தேங்காவையும் தூவி விட்டுறலாம். சிம்லயே அடுப்ப வச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம், 1/2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து இத அப்படியே வைக்க போறோம். குக்கர வந்து கேஸ்கட் போட்டு மூடக்கூடாது. வெறுமனே மூடி போட்டு தான் மூடணும். அந்த சூட்லயே அது அப்படியே வெந்துரும். பஞ்சு மாரி வெந்து வந்துரும். இத எடுத்து நம்ம குக்கர்க்குள்ள வச்சிடலாம் இப்போ. வச்சாச்சு. இப்போ கேஸ் கட்டர் போடாம நம்ம குக்கர மூடிடலாம். பாருங்க கேஸ் கட்டர் போடல. வெறுமனே மூடி 30 நிமிஷம் வேக வச்சிடலாம். சிம்லயே தான் வைக்கணும். வெந்துட்டு இருக்கு. 30 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துடலாம். பாருங்க இப்போ கத்தியை இப்படி நீங்க விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாம வரணும். அப்போ கேக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இதை வெளியில எடுத்துருங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்ல கிண்ணத்தை அப்படியே கமுத்து வச்சுட்டோம் அப்படின்னா கேக் அப்படியே வெளியில வந்துடும். கேக் ரெடி, எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பசங்க வீட்டில் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த இந்த விடுமுறையில் தான் அவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்லா விளையாண்டுட்டு நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அறக்க பறக்க சாப்பிடவே மாட்டாங்க. பாருங்க கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. சுவையான எளிமையான முறையில் செய்கிற கேக், ஆப்பிள் கேக் ரெடி ஆயிருச்சு. எல்லாரும் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க.